எஸ்ஐஆர் அழைக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தொடர்பாக வழக்குகள், வருவாய்த்துறை ஊழியர்கள் புறக்கணிப்பு என பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் இன்று சென்னை மாநகராட்சியில் நாளை முதல் நவம்பர் 25ஆம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் செயல்படும் என்றும், எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்புவதில் சந்தேகங்கள் இருந்தாலோ சிக்கல்கள் இருந்தாலோ இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள 947 வாக்குச்சாவடிகளுக்கும் நேரடியாகவே சென்று எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்பிக் கொள்ளலாம், வாக்காளர் பட்டியலில் தங்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அறிவித்திருக்கிறார். இதனால் சென்னை மாநகராட்சியில் சிறப்பு உதவி மையங்கள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நாளில்தான் இன்று நாளை முதல் வருவாய்த்துறை ஊழியர்கள் புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் வருவாய்த்துறை ஊழியர்கள் புறக்கணிப்பில் ஈடுபட்ட நிலையிலும் சென்னையில் உள்ள 16 வாக்குச்சாவடிகளிலும் உள்ள 947 உதவி மையங்களும் காலை 10 மணி முதல் 6 மணி வரை 8 மணி நேரம் செயல்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அறிவித்திருக்கிறார். இதனால் சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் உட்பட்ட வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 2 எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்புவதில், தகவல்களை தெரிவிப்பதில், புகைப்படங்களை ஒட்டுவதில், பிஎல்ஓ பிஎல்ஏ அலுவலர்கள் வருவதில் சிக்கல் இருந்தாலோ அல்லது இதுவரை படிவங்கள் கிடைக்கப்பெறாமல் இருந்தாலோ இந்த 947 தகவல் மையங்களுக்கும் நேரடியாக சென்று அவர்களுடைய குறைகளை தெரிவித்து வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ளலாம் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அறிவித்திருக்கிறார். ஒருபுறம், மறுபுறம் வருவாய்த்துறை ஊழியர்கள் அனைவரும் நாங்கள் இந்த எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்கப் போவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். போதிய ஊதியம் வழங்காமை, கூடுதல் பணிகள் ஆட்களை நியமிக்கப்படவில்லை, இதனால் எங்களுக்கு பணி நேரம் கூடுதலாக இருக்கிறது, பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது என்று எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை ஊழியர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் சென்னை மாநகரில் மட்டும் இந்த சிறப்பு உதவி மையங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த சிறப்பு உதவி மையங்களில் எந்த அலுவலர்கள் பணிபுரிவார்கள் என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. 947 வாக்குப்பதிவு மையங்களிலும் இந்த உதவி மையங்கள் செயல்படும் என்று சென்னை மாநகராட்சி 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த சிறப்பு உதவி மையங்களுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகளுக்கும் அந்த படிவத்தை நிரப்புவதில் உள்ள சிக்கல்களுக்கும் தீர்வு கண்டு கொள்ளலாம் என்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அறிவித்திருக்கிறார். மற்ற மாவட்டங்களில், மற்ற மாநகராட்சிகளில் நாளை முதல் என்ன நிலைமை என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. சென்னையில் சிறப்பு உதவி மையங்கள் நவம்பர் 25ஆம் தேதி வரை செயல்படும். நாள்தோறும் 8 மணி நேரம் அங்கு பணியில் அலுவலர்கள் இருப்பார்கள் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதனால் மற்ற 38 மாவட்டங்களிலும் உள்ள 234 தொகுதிகளில் சென்னையில் உள்ள 16 தொகுதிகள் தவிர்த்து மற்ற தொகுதிகளில் இந்த எஸ்ஐஆர் படிவ நிரப்பும் பணிகளும், அந்த எஸ்ஐஆர் படிவங்களை திரும்ப பெறும் பணிகளும் எவ்வாறு நடைபெறப் போகிறது என்ற குழப்பத்திற்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. அபரகம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.